குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாறன் அரசின் வீரநாடு, சேதுபதியின் மாய வனப்பயணம். மாறன் என்ற அன்பான அரசன் பழமையான தமிழ்நாட்டின் இதயத்தில் ஆட்சி செய்தார். தனது புத்திசாலித்தனத்தால் அவர் பெரிய அரசனாக திகழ்ந்தார். அவரின் ஒரே மகன் சேதுபதி அறிவிலும் திறமையிலும் சிறந்தவன், ராஜ்யத்தின் பெருமையாக விளங்கினான். ஒரு நாள் மாறன் அரசனுக்கு கொடிய செய்தி ஒன்று வந்தது. அது ஒரு கடிதம். அதில் ஒரு எதிரி அரசன் சேதுபதியை பிடித்து கொண்டு செல்ல மாறன் அரசனை மிரட்டினான். மாறன் தனது மகனை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நகுலன் என்ற வனப்பகுதியில் உள்ள ஒரு நண்பனிடம் அனுப்பினான். அரசனின் அனுமதியுடன் சேதுபதி தனது நெருங்கிய நண்பன் மதியை அழைத்து கொண்டு நகுலனின் வனப்பகுதிக்கு புறப்பட்டான். வனப்பகுதியில் அவர் ஒரு ரகசிய வழித்தடத்தில் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அங்கே விலங்குகள் பேசும் திறனை கொண்டிருந்தது. அத்தகைய வியப்பான வனத்தில் மையத்தில் பயணம் செய்வது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாலையில் அவர்கள் ஒரு பெரிய புலியை கண்டனர். அது காயமடைந்திருந்தது. சேதுபதி தனது மருத்துவ திறன்களை பயன்படுத்தி புலியின் காயத்தை சிகிச்சை செய்தார். புலி நன்றி என்று சொல்லி அவரிடம் வந்தது. பின்பு அவர்களை வனத்தில் பாதுகாவலனாக இருந்த புலி பட்டாளத்தை அறிமுகப்படுத்தியது. புலி சேதுபதி மற்றும் மதியை புலி பட்டாளத்துக்கே அழைத்து சென்றது. அங்கு புலிகளின் தலைவர் வல்லமை மிக்க புலி அவர்கள் வரவேற்று வனத்தில் அவர்களுக்கு உதவ காத்திருந்தது. இப்போது புலி பட்டாளம் சேதுபதி மற்றும் மதியை நகுலனின் வனப்பகுதியின் விசித்திரங்கள் மற்றும் அதிசயங்கள் அறிமுகப்படுத்தியது. புலிகள் அவர்களுக்கு விலங்குகளின் மொழி, மர்மமான மற்றும் தப்பிக்கும் கலைகளை கற்றுக் கொடுத்தன. வனத்தின் மையத்தில் மாறன் அரசனை மிரட்டிய எதிரி அரசனின் கூட்டாளர்கள் உள்ளனர் என்று சேதுபதி அறிந்தார். இந்த தகவலை கேட்டதும் சேதுபதி மற்றும் மதியுடன் புலி பட்டாளம் இணைந்து அந்த துரோகிகளை முறியடிக்க தொடங்கினர். வனத்தில் சேதுபதி மற்றும் மதியின் அதிரடியான செயல்கள் மாறன் அரசனுக்கு தெரிய வந்தது. மகன் வலிமையான துணிச்சல் காட்டியதால் மாறன் பெருமிதமடைந்தார். சேதுபதி மற்றும் மதியுடன் புலி பட்டாளம் எதிரி அரசனை முறியடித்தனர். மாறன் அரசன் மகிழ்ச்சியுடன் மகனை வரவேற்று ராஜ்யம் மீண்டும் அமைதியும் நலமும் அடைந்தது. அந்த இரவில் சேதுபதி, மாறன் மற்றும் மதி அமைதியுடன் பேசினார்கள். மக்களும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.